ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். பார்வதி ராமநாதன் அப்படிங்கிற மாமி வந்து குணுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தா, நீங்கள் செய்முறை விளக்கம் சொல்லுங்கோ அப்படின்னு. அது எப்படி பண்ணுறதுன்னா, பச்சரிசி ஒரு டம்ளர் போட்டுக்கோங்கோ, புழுங்கரிசி ஒரு டம்ளர். பச்சரிசி எது வேணால் இருக்கலாம், சாப்பாட்டு அரிசியோ மாவு அரிசியோ ரேஷன் அரிசி கூட போட்டுக்கலாம். அது போட்டு இது ஒரு டம்ளர் போட்டுக்கோங்க. ரெண்டுத்தையும் தனித்தனியாக ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த 2 டம்ளர் ஈக்குவலாக பருப்பு எல்லாத்தையும் கரெக்டாக டிவைட் பண்ணி போட்டுருங்க. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அது அளவுக்கு வந்து மிளகாயும் கொஞ்சம் ஊற போட்டுருங்க. அவ்வளோதான். இது நல்லா ஒரு ஊறட்டும், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸாவது ஊறட்டும். ஏன்னா அரிசி ஊறுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், பருப்பு சீக்கிரம் வெந்துடும். ஸோ என்ன பண்ணுங்க, அரிசியை முதல்ல தனியாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் நரன்னு அரைச்சிட்டு அதுக்கு அதோடையே சேர்த்து இதை போட்டுருங்க, பெருங்காயம் கட்டியாக இருந்தால் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இது மிளகா வத்தல் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, பெடகே அப்புறம் காஷ்மீரி சில்லி போட்டேன்னா நல்ல கலர் கிடைக்கும், நல்ல கலராக இருக்கும். அடை வந்து நல்லா குணுக்கு வந்து நல்ல இதுவாக இருக்கும். அது கெட்டியாக எடுத்தோம்னா குணுக்காக போடலாம், கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சா அடையாக வாக்கலாம். அவ்வளோதான். எல்லாத்துக்கும் ஒரே இதுதான், நான் போடுறது அதுதான். அதுக்கப்புறம் வந்து இதை தனியாக அரைச்சிட்டு அதையும் தனியாக அரைச்சிட்டு அதுவும் கொஞ்சம் குடன்னு தான் அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. ரெண்டுத்தையும் நல்லா ஒன்றா கலந்துட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்கட்டும். அதில் வந்து கருவேப்பிலை, தேங்காய் துருவி போட்டுக்கலாம். தேங்காய் துருவி போட்டுன்னு அதை குட்டி குட்டியாக உருட்டி போட்டால் கொஞ்சம் ஒரு 15-20 நிமிஷம் வேணால் வச்சுடுங்க. கொஞ்சம் லைட்டாக புளிச்சதுன்னா நல்லாயிருக்கும். 1/2 hour முடிஞ்சால் வைங்கோ, இல்லைன்னா 15 to 20 minutes அட்லீஸ்ட் வச்சுட்டு அப்புறம் அதெல்லாம் கலரிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு சின்னதாக எண்ணெயை வச்சு, ரொம்ப பெருசாக போட்டேன்னா எண்ணெய் நிறையா வைக்கணும், அப்புறம் சுட்ட எண்ணெய் மீந்து போயிடும். அதனால் என்ன பண்ணுங்க, சின்னதாக உருட்டி போட்டு போடுங்க. ஒரு நிமிஷம். சின்னதாக உருட்டி போட்டு நல்லா கிறிஸ்பாக நல்ல ரெட்டு கலராக வரும். மொத்துன்னு எடுக்காதீங்க, நல்லா கிறிஸ்பாகவே எடுங்க. கொஞ்சம் நேரத்தில் அதை ஆறினா கூட உங்களுக்கு வந்து இதுவாகிடும். ஸோ அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குணுக்கு. இதையே நம்ம தண்ணி விட்டுட்டு இது பண்ணோன்னா, வெங்காயம் ஒரு மிளகு 2 ஜீரகம் 2 போட்டு பண்ணேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது உங்களுக்கு திக்காக வேணும்னா, அடை மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் அப்படியே தட்டிக்கலாம். அப்படி இல்லை தண்ணியாக தான் வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஜலம் விட்டு தோசை மாதிரியும் வாத்துக்கலாம். எப்படி பண்ணாலும் நல்லாயிருக்கும். அதுக்கு நம்ம வெங்காயம் போடலாம், முருங்கைக்கீரை போட்டு பண்ணலாம், அதுக்கப்புறம் ஏதாவது காய்கறிகள் துருவி கூட போட்டு பண்ணலாம், அப்புறம் வாழைப்பூ போட்டு பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் இது இருக்குது, அடை இருக்குது. குணுக்கு வந்து இந்த இதில் போட்டு பண்ணி பாருங்கள், இந்த ரேஷியோவில் நல்லாயிருக்கும். இது சொல்கிறதுக்கே எனக்கு வந்து டயர்டாகிடுது. நான் செஞ்சு காமிக்கிறேன், உடம்புலாம் நல்லா தேவலையாகட்டும், வந்து நல்லா செஞ்சு காமிக்கிறேன், தேவலையாகிடும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் நான் இன்னும் இருந்துட்டுருக்கேன். தேவலையாகிடும் பகவானோட புண்ணியத்தில், உங்களோட பிரார்த்தனையினால், எல்லாம் கூட்டு பிரார்த்தனையினால, உங்களோட இதனால் எனக்கு சரியாயிடும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மார்னிங்லேருந்து கொஞ்சம் ரொம்ப தான் முடியல, என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. எத்தனை டாக்டர்கிட்ட போகிறது, எத்தனை மருந்து வாங்கி சாப்பிட்றது, எத்தனை இது பண்ணுறது. டெய்லியே எனக்கு இந்த பக்கம் ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த பக்கம் ஒரு ஹாஸ்பிட்டல், நடுப்புற வீடு, அந்த மாதிரி பார்த்துட்டுருக்கேன். இங்கேயும் போகலாம், அங்கேயும் போகலாம், இங்கேயும் போகலாம். 3 இடமும் என்னோடய இடம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது இமீடியட்டாக. ஏன்னா பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால அவள் வந்து கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ்டு உள்ளவா எங்கள் பொண்ணுக்கு. ஸோ அவள் என்ன பண்ணுவாள், எனக்கு வீல் சேர், ஸோ நான் தான் வீல் சேர் ஆற்றுக்கு அனுப்பிச்சிடுவாள். கொஞ்சம் தான் டிஸ்டன்ஸு, ஒரு எல் மாதிரி வரும், அவ்வளோதான். அங்கேருந்து கூட்டின்னு போய் வீல் சேரில் மாடிக்கு வந்து வீல் சேரில் உட்காத்தி வச்சு கூட்டின்னு போய் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு டயாலிசிஸ் முடிஞ்சோடனே திருப்பி ஆற்றுக்கு கொண்டு வந்து விட்டுருவாள். ஏதோ என்னால் முடிஞ்சதான் வாழ்க்கை நான் கொடுப்பேன். பட் ஆனால் இது ரொம்ப லாங்காக கொடுத்துன்னு வந்துட்டுருக்கேன். கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இல்லை, மேனேஜ் பண்ண முடியல, வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். ஸோ இது குணுக்கு செய்கிற முறையை பற்றி நான் சொல்லிட்டேன். மாமி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல், சப்ஸ்கிரைப் மீ. எல்லோரும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.